அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th 3rd term இயல் 3 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார். இரண்டாவது கேள்வி, கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணதாசன். கண்ணதாசனினுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காங்க. மூன்றாவது கேள்வி, சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் எவை? சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. மகளுக்கு சொன்ன கதை, மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், இந்த 3 நூல்களுமே சே பிருந்தா அவங்களுடைய நூல்கள் தான். நான்காவது கேள்வி, ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகுபெயர். ஆகுபெயர் பார்த்தீங்கன்னா 16 வகைப்படும். ஐந்தாவது கேள்வி, கன்னியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்? கன்னியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. கன்னியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் அவங்களுடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆறாவது கேள்வி, கூடு கட்ட தெரியாத பறவை எது? கூடு கட்ட தெரியாத பறவை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குயில். ஏழாவது கேள்வி, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இயேசு காவியம். இயேசு காவியத்தினுடைய ஆசிரியர் கண்ணதாசன். எட்டாவது கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காயிதே மில்லத். ஒன்பதாவது கேள்வி, காயிதே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது? காயிதே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருச்சி. காயிதே மில்லத் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியையும் கேரளாவில் பருக் கல்லூரியையும் நிறுவனத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. 10வது கேள்வி, பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி, பொருளாகு பெயர். பொருளாகு பெயரை முதலாகு பெயர் என்றும் அழைப்பாங்க. 11வது கேள்வி, சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈகை. கண்ணியம்னா இங்கிலீஷில் டிக்னிட்டின்னு சொல்லலாம். சமயம்னா ரிலீஜியன். நேர்மை இன்டிகிரிட்டி. 12வது கேள்வி, பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கன்னடம். 13வது கேள்வி, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டேஸ். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம். 14வது கேள்வி, பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் யார்? பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவண்ணன். பாவண்ணன் அவங்களுடைய மற்ற நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, மீசைக்கார பூனை, பாய்மர கப்பல், இந்த பிரயாணம். 15வது கேள்வி, தாரணி என்ற சொல்லின் பொருள் என்ன? தாரணி என்ற சொல்லின் பொருள் என்ன?
ஆன்சர் ஆப்ஷன் பி உலகம். தத்துவம் என்ற சொல்லின் பொருள் உண்மை. மகத்துவம் என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. பேதங்கள் என்ற சொல்லின் பொருள் வேறுபாடுகள். 16வது கேள்வி. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணா. 17வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தொழிலாகு பெயர் எது? கீழ்கண்டவற்றுள் தொழிலாகு பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பொங்கல் உண்டான். இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது சினையாகு பெயர். டிசம்பர் சூடினாள் என்பது காலவாகு பெயர். 18வது கேள்வி. நீதிநெறி விளக்கம் பாடியவர் யார்? நீதிநெறி விளக்கம் பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குமரகுருபரர். அறநெறிச்சாரம் பாடியவர் முனைப்பாடியார். குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றியவர் திரிகுட ராசப்ப கவிராயர். 19வது கேள்வி. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவங்களுடைய இயேசு காவியம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. 20வது கேள்வி. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு? காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 1946 டு 1952 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணி செஞ்சுருப்பாங்க. இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமா மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருந்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவில் உறுப்பினராகவும் காயிதே மில்லத் பணி செஞ்சுருப்பாங்க. 21வது கேள்வி. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை டேஸ் என்பர்? இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை டேஸ் என்பர்? ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை கிளவி. 22வது கேள்வி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம். 23வது கேள்வி. அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஸ் என்பர்? அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஸ் என்பர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். இரட்டை கிளவி இரட்டைத்தே மட்டும்தான் வரும். அடுக்கு தொடர பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது. 24வது கேள்வி. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி தன் கூட்டல் நாடு. 25வது கேள்வி. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது? வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது? ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டை கிளவி. 26வது கேள்வி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்பது எந்த மொழி சொல்னு கேட்கலாம். அரபு சொல். அதனுடைய பொருள் சமுதாய வழிகாட்டி. 27வது கேள்வி. இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை இல்லாது. 28வது கேள்வி. காயிதே மில்லத் பயின்ற தூய வளனார் கல்லூரி எங்கு உள்ளது? காயிதே மில்லத் பயின்ற தூய வளனார் கல்லூரி எங்கு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி.
காகிதம் இல்லத்து வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியை படிச்சிருப்பாங்க. 29வது கேள்வி, மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை பெயர்? மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகு பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பொருளாகு பெயர். 30வது கேள்வி, உலக பொதுமறை எனப்படுவது எது? உலக பொதுமறை எனப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். நெக்ஸ்ட் வீடியோவில் 7th 3rd டேர்முக்கான புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.